ரீட்ரோ ஆன்மீக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்கழி மாத பலன்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய ஜாதக பலன்களை கீழே உள்ள நம்பர் முன்பதிவு செய்து கொண்டு உங்கள் ஒரு தெளிவான வாழ்க்கையின் எதிர்காலத்தை சிறந்த முறையில் தெரிந்து கொள்ளலாம். இந்த மார்கழி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்னா துலா ராசிக்கு. மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம், மார்பில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் கழியும் மாதம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் மார்கழி 17ஆம் தேதி பிறக்கப் போகின்றது புத்தாண்டு. ஆக புதிய முயற்சிகள் அனைத்துமே துலா ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய புத்தாண்டு இந்த மார்கழி மாதம் மார்கழி 17ஆம் தேதி பிறக்கின்றது. நல்ல விஷயங்கள் நம்ம தேடி வருகின்ற ஒரு சிறந்த ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப் போகிறது. அதற்கு அடித்தளமிடுகின்ற போகி பண்டிகை 13/1/2025. துலா ராசிக்கு துன்பம் தருகின்ற எந்த ஒரு விஷயமானாலும் அது கழிந்து ஓடுகின்ற ஒரு சிறந்த மாதம் தான் மார்கழி மாதம். ஆக இந்த மார்கழி மாதம் 16/12/2024 அன்று ஆரம்பிக்கின்ற மார்கழி மாதம் 13/1/2025 புத்தாண்டில் முடிகின்றது. ஆக முதல் பாதி மார்கழி மாதம் முதல் பாதி 2024 மறுபாதி ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுகின்ற மறுபாதியாக 2025 புத்தாண்டில் ஏற்படுவதுதான் இந்த மார்கழி மாதம். துலா ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நிலை இந்த துலா ராசிக்கு அமையப் போகிறது. அதற்கு அடித்தளம் விடுகின்றது. இப்போ இந்த மார்கழி மாதத்தில் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 கிரக மாற்றம் தான். 2 கிரக மாற்றம். ஒன்று, துலா ராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் குருவின் பார்வையில். ஆக ஒரு தொழிலை உருவாக்கி சரியா நடத்த முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு சிறந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப் போகிறது. பாக்கியாதிபதி 9, 12 கூறியவன் 2ஆம் இடத்துக்கு வரும்போது நீண்ட காலம் ஏற்பட்ட சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, அந்த சொத்துக்கள் மூலம் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலமாக இந்த மார்கழி மாதம் அமையப் போகிறது துலா ராசிக்கு. வியாபாரம், தொழில் வியாபாரம், வருமான முன்னேற்றங்கள், தடைபட்ட பிரச்சனைக்குரிய தொழில் வியாபாரம் எல்லாம் சுமூகமாக முடிக்கப்பட்டு அதன் மூலம் வருமானங்கள் பெருகக்கூடிய காலங்கள் ஏற்படுகிறது. கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தின் மூலம் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். மிகப்பெரிய தடை, அதாவது நீங்க எடுத்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழில்கள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தடை தாமதங்கள் பிரச்சனைகளோடு சந்திச்சு அதற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு ஜனாதிபதி நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கும் பொழுது, அதாவது இந்த மார்கழி மாசத்துல உங்களுக்கு துளாராசி தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கும் பொழுது தொழில்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்திருக்க வேண்டும். இந்த வியாபாரத்தில் பிரச்சனை சந்தித்திருக்க வேண்டும், முடக்கப்பட்டிருக்க வேண்டும். எல்லாமே அது மாறப்போகின்றது. ஒரு முன்னேற்றமான காலம் ஏற்பட போகின்றது. ஏன்னா மார்கழி மாதம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் சிறந்த முக்கால வழிபாடு நடைபெறும். அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு தேவாதி தேவர்களாம் அனைத்து மக்களுக்கும் ஆசி வழங்கக்கூடிய நிலை ஏற்படுவதுதான் இந்த மார்கழி மாதம். தெய்வீகத்தின் தன்மை அதிகப்படுகின்ற மாதம். தேவாதி தேவர்கள் அதிகாலை பொழுதில் நம்மை ஆசி வழங்குகின்ற மாதம். அப்படிப்பட்ட மார்கழியில் துலா ராசிக்கு தனம், வியாபாரம், வருமானங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது, முன்னேற்றங்கள் பெறப்போகிறது. மேலும் துலா ராசிக்கு அதிபதியும் ரிஷபராசி 8ஆம் அதிபதியும் சேர்ந்து மார்கழியின் முதல் பாதியில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்திலிருந்து செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது உணவுப் பொருட்கள், ஆடை ஆபரண தொழில்கள், கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழில்கள், கட்டிட தொழில்கள், ரியல் எஸ்டேட் தொழில்கள் எல்லாம் சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது. எலக்ட்ரானிக் சார்ந்த தொழில்கள் இருந்தாலும் சரி, சரிங்களா, அனைத்து பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களெல்லாம் அந்த தொழிலெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய சினிமா துறை, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் பெறுகின்ற காலமாக சுக்கிரன் செவ்வாயினுடைய பார்வையில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் பார்வையில் இருக்கும்போது துலா ராசிக்கு சிறந்த ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை, அதிகப்படியான வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. துலா ராசியில இந்த மார்கழி மாசத்தினுடைய சிறப்பு விஷயங்கள். அடுத்து வரக்கூடியது
புத்தாண்டு வருது. அந்த புத்தாண்டு பலன்களை நம்ம சிறப்பான முறையில் பார்ப்போம். ஏன்னா அதற்கெல்லாம் எதிர்கால புத்தாண்டுல இதை சாதிக்க போறேன் அதை சாதிக்க போறேன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மார்கழி மாதத்தில் கண் முன்னே பல வெற்றி விஷயங்கள் உங்கள் கண் முன்னே நிற்கும். அதற்குரிய விஷயங்கள் தான் இந்த மார்கழி மாதம் நடக்க போகிறது, மறந்து விடாதீர்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் குழப்பங்கள், அதாவது 2 கிரகம் தான் மாறுது மார்கழி மாதம். ஒன்று புதன், அடுத்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் சனியோடு சேரும்போது சனிக்கு துளாராசிக்கு சனி யோகாதிபதி, மேலும் இந்த சுக்கிரன் மிகப்பெரிய யோகாதிபதி. 2 யோகாதிபதி ஒரு இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு துளாராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரும். திடீர் அதிர்ஷ்டத்தை, திடீர் பணம் வரும், திடீர் செல்வத்தை தரக்கூடிய, திடீர் சொத்துக்களை தரக்கூடிய அனைத்து யோகங்களும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் உறுதியாக அமைய போகிறது. துளாராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நிலை இந்த துளாராசிக்கு அமைய போகிறது. அதற்கு அடித்தளம் விடுகின்றது. இப்போ வந்து இந்த மார்கழி மாதத்தில் இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 கிரக மாற்றம் தான். 2 கிரக மாற்றம். ஒன்று, துளாராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் குருவின் பார்வையில். ஆக ஒரு தொழிலை உருவாக்கி சரியா நடத்த முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு சிறந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய போகிறது. பாக்கியாதிபதி 9, 12 கூறியவன் 2ஆம் இடத்துக்கு வரும்போது நீண்ட காலம் ஏற்பட்ட சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, அந்த சொத்துக்கள் மூலம் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலமாக அந்த மார்கழி மாதம் அமைய போகிறது துளாராசிக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு சரியா நடக்கல அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். நாங்கள் நிறைய ஜாதகங்கள் பார்த்து இன்னும் சரியாக நடக்கலைங்க அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. முதல்ல தெரிஞ்சுக்க. அப்புறம் ஏங்க நடக்கலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உலக மக்கள் அனைவருக்குமே எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எதிர்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த ஒரு விஷயம்தான். ஆக ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இந்த 2 தவறு தான். ஆக இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கவில்லையோ அது கண்டிப்பாக நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.